குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து இன்றைக்கி யூனிட் 4ல் தேர்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, நம்ம லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் தான் 4th யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னென்னா, உனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டை ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். என்னென்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து என்னென்னா, எவ்ரி இயர் உன்னோட இன்ட்ரெஸ்ட்டை அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்னா, ஒரு இயர் முடிஞ்சதுக்கப்புறமா உனக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டை உன்னோட செகண்ட் இயர் பிரின்சிபாலோடு சேர்த்து இன்ட்ரெஸ்ட்டு போடுவாங்க. சொல்லுவாங்க இல்லையா, வட்டிக்கு வட்டி போடுறேன்னு, அந்த மெத்தட் தான். சரி, இதுக்கான ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்குது. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். எப்படின்னா, உன்னோட இன்ட்ரெஸ்ட்டு வந்து என்ன மாதிரி பர்சன்டேஜ் போடுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டை என்ன மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க, 3 month ஒன்லி கால்குலேட் பண்ணுறாங்களா, இல்லை ½ an yearஸ்க்கு ஒன்லி கால்குலேட் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து உன்னோட ஃபார்முலாஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பார்த்தா புரியும். கொஷின் நம்பர் 3 பாருங்கள். கொஷின் நம்பர் 1 and 2 காணோம் மிஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க வேணாம். அது எல்லாமே 1 mark தான் இருக்குது. அதனால் ஒர்க் அவுட் பண்ணுற கொஷின்ஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹3,200 at a 2.5% per annum for 2 years compound annually. இந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். காம்பவுண்ட் ஆனுவலியா ஆர் காம்பவுண்ட் ½ an yearly ஒன்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா, அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்னன்னு இருக்கும். அப்போ இது என்ன மிஸ் அப்படின்னாக்கா, நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதில் இருந்து நம்ம போட்ட பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணால் தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதனால் அதை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அந்த அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா தான் இது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் பிரின்சிபல் மைனஸ் பண்ணி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். இதில் P × 1 + r/100 ஹோல் பவர் என்னென்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா என்னன்னா, Pன்றது பிரின்சிபல், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், Nன்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ். இது எதுக்காகனா, ஆனுவலியாக வந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா நீ யூஸ் பண்ணுவேன். வேறு எதுக்கு நீ வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். கவனமாக பாருங்கள். இப்போ பிரின்சிபலோட அமௌண்ட்டை போட்டிருக்கேன். 1 + r/100 × நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 போட்டிருக்கேன். இங்கே 2.5 இருக்குது. ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் 25/1000 போட்டிருப்பேன். இது எப்படி மிஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னாக்க, 2.5 நம்ம வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றினோம்னா என்னவா பண்ணணும்னா 25/10. இது வந்து நம்மளோட ரெஃப்ரெஷிங் புக்கில் நடத்தும் போதே டெசிமலாக எப்படி நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுலேருந்து 25/10 மாறி இருக்கும். அப்போ இந்த 10 × 100 1000 மாறிடுச்சு. மேலே 25 இருக்குது. இதை சிம்ப்ளை பண்ணால் 125 அண்டு 40 25 வந்திருக்கும். இப்போ மேலே 1/40, இங்கே முன்னாடி ஒரு 1 இருக்குது. இதை எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னா 40 × 1 40 + 1 41. 41/40 ஹோல் பவர் 2 இருக்குது. அதை தான் இங்கே நான் போட்டிருக்கேன். 2 times போட்டிருக்கேன். ஏன்னாக்கா இந்த ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால. ஹோல் பவர் 2னா இன்ட்டு இட் செல்ஃப் மல்டிபிள் வித் இட் செல்ஃப் இன் 2 times அப்படின்னு மீனிங். முன்னாடி இருக்க 3 இதெல்லாம் நம்ம இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 3362ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த 3362ன்றது என்னென்னா, ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து கிடைக்கிறது. ஸோ தட் வேல்யூ ஆஃப் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 3362. பட் வி வாண்ட் தட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டில் இருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 3362 மைனஸ் பிரின்சிபலோட அமௌண்ட் 3200 மைனஸ் பண்ணால் 162 கிடச்சிருக்கு. ஓகே, தேர்ட் கொஷின் ஓவர். அடுத்து 4th கொஷின் பாருங்கள். 4th கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து உனக்கு வந்து ஹிண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். எந்த இடத்துல இந்த ஃபார்முலா இருக்குது அப்படின்றத நான் உனக்கு கிளாஸ் வரும்போது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கவனிங்க. இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த பேஜில் நீங்கள் பார்க்குறது சரியாக இருக்கும். ஆனால் வந்து கொஷின் அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, ஏன் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்கிறேன், கவனி. ஃபைண்ட் த compound interest for 2.5 years on ₹4,000 at 10% per annum if the interest of compound yearly தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் காம்பவுண்ட் இயர்லி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இங்கே 2.5 years அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கெல்லாம் இயர் வந்து ஹோலாக இருந்துச்சு, இங்கே ஒரு ஆஃப் இருக்குது. ஆஃப் இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதில் பவர் ஏ இருக்குது, இங்கே B/Cன்னு இருக்குது. இந்த ஏன்றது இந்த 2 ஃபுல்லாக இருக்கிறது, அந்த 1/2ங்கிறது B/Cன்னு மீனிங். அதுக்காக தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். பேஜ் நம்பர் 135ல் 5th பாயிண்ட்டாக அந்த ஃபார்முலா இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க, சரியா. ஸோ அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் ஏங்கிறது அந்த இயரில் ஃபுல்லாக இருக்கிறது. அடுத்து 1 + B/C r × 100ன்னு கொடுத்துருக்கேன். இந்த B/Cங்கிறது இந்த 1/2. அதை இந்த வேல்யூவில் நான் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன்.
சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு சிம்ப்ளை பண்ணால் இந்த டேர்முக்கு வந்து 11/10ன்னு கிடைக்கும். இந்த டேர்முக்கு வந்து என்னென்னா 21/20ன்னு கிடைக்கும். இதை சிம்ப்ளை பண்ணிட்டா உனக்கு ஆன்சர் கிடைக்கிறது 5082ன்னு கிடச்சிருக்கும். 5082ங்கிறது அமௌண்ட்டோட வேல்யூ. நம்ம வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் போன கொஷினுக்கு பார்த்த மாதிரியே பார்க்குறோம். அப்போ வந்து பிரின்சிபலோட அமௌண்ட் வந்து 4000, அதில் வந்து மைனஸ் பண்ணால் 1082 உனக்கு கிடச்சிருக்கும். சரியா? இதில் என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த இயர் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக இருக்குது. அந்த 2ன்றது ஹோல் நம்பர் இந்த பார்ட்டுக்கு மேலே ஏங்கிற இடத்துக்கும் அந்த B/Cங்கிற 1/2 வந்திருக்கும். இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் இதுக்கும். அப்போ அந்த ஃபார்முலாவே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். சரி, அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா a principal question number 5 பாருங்க. a principal become 2028 in 2 years at 4% per annum compound interest. Find the principal. அப்படின்னு என்னென்னா இந்த கொஷினில் அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்னா முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸ்லலாம் என்னென்னா பிரின்சிபல் கொடுத்துருந்தாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சிபல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஏன்னா 2028 சேஞ்ச் ஆகிடுச்சு. எவ்வளோ நாள்னா 2 இயர்ஸில் 4% per annum காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபைண்ட் த பிரின்சிபல். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடில் 2028 சம்திங் அமௌண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் ஃபைண்ட் த பிரின்சிபல். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கணும், அதே சேம் ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போட்டோம் இல்லையா. இங்கே வந்து என்னென்னா ஹாஃப் இயர்லி அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. டெசிமல்லையும் உன்னோட நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுக்கல. அதனால் நம்ம டேரெக்டாக A = P × 1 + R/100 ஹோல் பவர் n ஃபார்முலா போட்டிருக்கேன். இதில் நமக்கு பிரின்சிபல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அமௌண்ட்டு கொடுத்துருக்கிறத நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். போன கொஷினில் இதை கண்டுபிடிச்சோம், இப்போ இதை கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. சரியா? P மட்டும் நமக்கு வேணும். அப்போ பிரின்சிபல் நமக்கு வேணும்ன்றப்ப மற்ற வேல்யூலாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணிட்டு சிம்ப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 26/25 × 26/25 × P = 2028 இருக்குது. P வேல்யூ மட்டும் வேணும்னா P மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி வேல்யூ இந்த பக்கம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன ஆகுனா இது எல்லாமே என்ன ஆகும், ரெசிப்ரோக்கலாக மாறி வரும். அப்படின்னா என்னென்னா நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் மாறி வந்திருக்கும். 2 டைம்ஸ் 26/25 இருக்கிறது 25/26 மாறி இருக்கும். இந்த டேர்மை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1875. இதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சரே. ஓகேவா? கொஷின் நம்பர் 6 பாருங்கள். இன் ஹவு many years rupees 3375 become rupees 4096 at 13/1/3% compound interest ஹாஃப் இயர்லி. இங்கே ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வேறு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம். அது மட்டும் தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பேஜ் நம்பர் 134 இருக்க ஃபார்முலான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 13/1/3%. அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இம்ப்ராப்பராக சேஞ்ச் பண்ணால் 3 13s are 39 + 1 40/3ன்னு வந்துருச்சு. அடுத்தது நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா P × 1 + R/200. இங்கே 200ங்கிறதும் இங்கே மேலே இருக்க 2n தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இங்கே நான் கொஞ்சம் மிஸ்டேக்காக எழுதிட்டேன், அதனால் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கேன். ஹாஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹாஃப் இயர்லின்னு கொடுத்தா மேலே 2n கீழே 200ன்னு வந்திருக்கும். சரியா? சரி, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு கொடுத்துருக்கிறது இந்த கொஷினில் 4996 கொடுத்துருக்காங்க. பிரின்சிபலோட அமௌண்ட்டு உனக்கு கொடுத்துருக்கிறது 3375ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த பிரின்சிபலோட அமௌண்ட்டை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். அப்போ என்ன ஆகும், A/Pன்னு மாறி இருக்கும். அதை தான் இங்கே நான் வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். 4096/3075. இங்கே இருக்க வேண்டிய Pயோட வேல்யூ இந்த பக்கம் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட். உங்களுக்கு எப்போ அந்த இடத்துல வேல்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்க்க வேணாம். பேலன்ஸ் இருக்கிறது 1 + ஆரோட வேல்யூ உனக்கு என்னென்னா 40 இருக்குது. 40/3. அதுதான் இங்கே நான் 40/3 × 200 எழுதியிருக்கேன். மேலே 2n இருக்குது. நம்ம 2n தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஷினில் ஹவு many இயர்ஸ் தான் உனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 2n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ இந்த டேர்மை மட்டும் நம்ம சிம்ப்ளை பண்ணால் என்ன ஆகுனா 40/3 × 200 இருக்குது. அதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 1/15ன்னு கிடைக்குது. அப்போ 1 + 1/15 2n இருக்குது. அதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து சேஞ்ச் பண்ணால் 15 × 1 15 + 1 16/15ன்னு மாறி இருக்கும். ஹோல் பவர் 2n மாறிடுச்சு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ அப்படி தான் இருக்குது. 4096/3375. இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த வேல்யூ 4096ஐயும் இந்த 16/2n நம்ம ஈக்குவேட் பண்ணணும்னா இதோட ஃபேக்டரை நம்ம 16ஆலே நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். இந்த 4096ஐ 16ஆல் டிவைட் பண்ணி பார்க்கணும்.
நம்ம பவர் அண்ட் எக்ஸ்பனண்ட்டில் பார்க்கும்போது இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஃபேக்டரைசேஷன் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த மெத்தடில் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 16 மாற்றணும். அப்போ 3375 15 மாற்றணும்னு மீனிங். ஸோ இந்த நம்பரை 16 இந்த நம்பரை நம்ம 15 நம்ம என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணி பார்க்குறோம். இங்கே காமிச்சிருக்கேன் பாருங்கள். 4496 16 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வந்திருக்கு. இதை 15 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, இந்த நம்பரை நம்ம 16 பவர் 3னும் இதை 15 பவர் 3னும் எழுத முடியும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். 16/15 ஹோல் பவர் 3 எழுதியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் இருக்க வேல்யூ 16/15 ஹோல் பவர் 2n வந்திருக்கு. பாருங்கள், பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ பவர் ரெண்டும் சேமாக இருக்கும். அப்போ 2n இஸ் ஈக்குவல் டு 3ன்னு கிடச்சிருக்கும். அப்போ n இஸ் ஈக்குவல்ட்னா இந்த 2 வந்து நம்ம கீழே டினாமேட்டர் கொண்டு வந்தால் 3/2ன்னு வந்திருக்கும். 3/2 இயர்னா 1.5 இயர். நம்ம கொஷின் கேட்டுக்கிறது என்னென்னா ஹவு மெனி இயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம நம்பர் ஆஃப் இயர் ஈக்குவல் டு 1.5 இயர்னு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 7 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 7ல் ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹15,000 ஃபார் 3 years if the rate of interest are 15%, 20% and 25%. என்னங்க மிஸ், இங்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இத்தனை தடவை கொடுத்துருக்காங்களே அப்படின்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. என்னென்னா நம்ம சொல்லுவோம், இப்போ 5 years டெபாசிட் பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட்டு, நீங்கள் 10 years டெபாசிட் பண்ணால் இந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி இங்கேயும் ஒவ்வொரு வருஷமும் 3 years கண்டினியூஸாக கொடுக்கும்போது 3 yearsக்கும் டிஃப்ரெண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இயர் வந்துட்டு 15, அடுத்தது 20, அடுத்தது 25%ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், A is equal to P into 1 plus, இதில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு P into 1 plus A by 100, 1 plus B by 100, 1 plus C by 100. இது ஏன்னா 3 times rate of interest கொடுத்துருக்காங்க. அதனால் இது ஏன்றது ஃபஸ்ட் டைம், இது Bன்றது செகண்ட் டைம், Cன்றது தேர்ட் டைம். இது மட்டும் தான், வேறு எதுவுமே டிஃப்ரெண்ட் ஆகாது. இப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 15%க்கு 15, அடுத்தது 20, அடுத்தது 25ன்னு போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த 1 plus 15/100 கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 1 into 100 100 plus 15 115/100. இங்கே என்ன ஆகுனா 120, 100 plus 1 100 plus 20னா 120 இன்ட்டு இந்த டேர்ம் பண்ணால் என்ன ஆகும், 1 plus 25/100 1 into 100 100 plus 25னா 125/100ன்னு ஆயிருக்கும். இப்போ டோட்டலாக பார்க்கும்போது முன்னாடி இருக்கிற 15,000ஓட இது எல்லாம் சிவிலை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 25,875. இதெல்லாம் கேன்சல் பண்ணி பாருங்கள். கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படின்னா காமன் ஃபேக்டர் இருக்கிறது தான் நம்ம டினாமேட்டர் பண்ணணும், டினாமேட்டருக்கும் நியூமரேட்டருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சிமுலேட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 25,875ன்னு கிடச்சிருக்கும். நமக்கு கேட்டுக்கிறது என்னென்னா ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்னென்னா அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல்னு வரும். அமௌண்ட் நமக்கு கிடச்சிருக்கிறது 25,875, பிரின்சிபல் 15,000ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 10,875. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10,875ன்னு கிடச்சிருக்கும். சரியா, இந்த கொஷின் முடிஞ்சுது. அடுத்தது கொஷின் நம்பர் 8 பாருங்கள். கொஷின் நம்பர் 8 வந்து ரொம்ப ஈஸியானது இருக்கும். இது வந்து நீங்கள் என்னென்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போனால் கூட இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் சம் வந்து 1 மார்க் கொஷினில் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வேல்யூபிளான கொஷின்ஸாக தான் இருக்கும். இப்போ அப்போ நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கொஷின் நம்பர் 8, ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் ₹5,000 ஃபார் 1 year at 2% per annum if the interest is compound half yearly. அப்படின்னாக்கா என்னென்னா இதில் கொஷினில் ஒரு ஃபிக்ஸடாக என்ன பண்ணலான்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஒரே அமௌண்ட்டு அதுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் போடுறோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் போடுறோம். எவ்வளோ இயர்க்குன்னா 1 இயருக்கு 2% per annum அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான், 1 இயர்க்குன்னு வந்தால் மட்டும்தான் இந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். நான் இங்கே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு P into R/200 ஹோல் பவர் 2ன்னு வந்திருக்கும். இதில் 5,000ங்கிறது பிரின்சிபல், ஆறுன்றது கொஷினில் கொடுத்துருக்காங்க, 2% அப்போ 2ன்னு போட்டுட்டேன், பை 200 ஹோல் பவர் 2ன்றது ஃபார்முலா தான். இங்கே 1ன்றது ஃபிக்ஸட், அதனால் இந்த 1ன்ற எண்ணை இங்கே எங்கேயுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ 2/200 அதை நம்ம கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 1/100ன்னு கிடச்சிருக்கும். ஹோல் பவர் 2 இருக்கிறதுனால 1/100 into 1/100ன்னு போட்டிருக்கோம். இங்கே 5,000 இருக்குது. இதை சிம்பிளை பண்ணால் உனக்கு கிடைக்கிறது 1/2 தான்.
நம்ம கேட்குறது அமௌண்ட்டு தான். பணத்தை வந்து 1/2 அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், 0.5ன்னு கிடைக்கும். அப்போ ருபீஸ் 0.5 அரை ரூபா. சரியா, அவ்வளோதான் இருக்கும் உனக்கு. அடுத்தது கொஷின் நம்பர் 9 பாருங்கள். கொஷின் நம்பர் 9ல் இதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்றத டிஃப்ரெண்ட் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் compound interest and simple interest on rupees 8,000 compounded annually for 2 years is rupees 20. அப்படின்னா என்னென்னா, இவங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் 2 இயர்ஸுக்கு. ஆனால் டிஃப்ரெண்ட் என்னென்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. போன கொஷினும் இதுவும் சேம் தான். ஆனால் என்னென்னா இந்த வேல்யூவை அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அதுதான் மிஸ்டேக். சரியா, அப்போ ரேட் ஆஃப் டிஃப்ரெண்ட் 20ன்னு கொடுத்துட்டாங்க, பிரின்சிபல் 8,000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல, பை 100 ஹோல் பவர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து என்னென்னா அடுத்தது 20, இந்த 8,000 மட்டும் இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் என்ன ஆகும், டிவைடடில் 8,000 வந்திருக்கும். இங்கே r/100 ஹோல் பவர் 2ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகுனா 1/400 வந்திருக்கு, இஸ் ஈக்குவல் டு r/100 ஹோல் பவர் 2ன்னு வந்திருக்கு. நான் ஒரு கொஷினை சொன்னேன் இல்லையா, அதே சேமுக்கு கொண்டு வரணுன்ட்டு. இங்கே என்னென்னா பவரை சேமுக்கு கொண்டு வந்திருக்கோம். இங்கே பவர் 2 இருக்கு இல்லையா, அப்போ இதையும் பவர் 2க்கு கொண்டு வரணும்னா 40யை நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா 1/20 ஹோல் பவர் 2வாக கிடச்சிருக்கும். இது என்னென்னா ஃபேக்டரேஷன் பண்ணி பார்த்துருக்கணும். 400 நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணால் 1/20ன்னு உனக்கு கிடச்சிருக்கும். 20யை ஹோல் பவர் 2வாக போடலாம், இஸ் ஈக்குவல் டு r/100 ஹோல் பவர் 2ன்னு கிடச்சிருக்கும். அப்போ பவர் ரெண்டும் சேமாக இருக்குன்னா பேஸ் ரெண்டும் ஈக்குவல் பண்ணுறோம். போன கொஷினில் பேஸ் ரெண்டும் சேமாக இருக்கும், பவரை ஈக்குவேட் பண்ணியிருப்போம். இங்கே பவர் இங்கேயும் 2, இங்கேயும் பவர் 2னா பேஸ் ரெண்டும் ஈக்குவல்னு மீனிங். அப்போ r/100 இஸ் ஈக்குவல் டு 1/20ன்னு கிடச்சிருக்கும். ஸோ r இஸ் ஈக்குவல்னு போட்டால் இந்த 100 அந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது என்ன ஆகுனா நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ 100/20 இஸ் ஈக்குவல் டு 100/20 இஸ் ஈக்குவல் டு 5%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5%ன்னு உனக்கு கொஷின்ஸ் ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓகேவா, சரி. அடுத்தது கொஷின் நம்பர் 10 பாருங்கள். கொஷின் நம்பர் 10 ரொம்ப ஈஸியான கொஷின்ஸு. இதில் என்ன ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் தான் இருக்கும், கவனிங்க. ஃபைண்ட் த பிரின்சிபல் தான் கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் கொடுத்தோன்னே என்ன கண்டுபிடிக்க போகிறோன்றதை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் இட் at 15% per annum for 3 years is rupees 1,134. இந்த கொஷினுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதில் 2 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க, இதில் 3 இயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரியா, அது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. இதுலேயும் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க 1,134. அப்போ என்னென்னா இங்கே 3 இயர்ஸ்னு கொடுத்துருக்கும் போது இந்த ஃபார்முலா சேஞ்ச் ஆகிருக்கும். நான் பேஜ் நம்பர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பேஜில் இருக்க ஃபார்முலாவை நீங்கள் எடுத்து பாருங்கள். 3 இயர்ஸ்னு வந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். P × r/100 ஹோல் பவர் 2 × 3 + r/100ன்னு போட்டிருப்பேன். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15, இங்கேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15 தான் போடணும். இந்த 3 மட்டும்தான் எக்ஸ்ட்ரா மாற்றிருப்பேன் ஃபார்முலாவில், வேறு எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இது சிம்ப்ளை பண்ணால் 15/100 ஹோல் பவர் 2னா 15/100 × 15/100 போட்டிருப்பேன். இதை கேன்சல் பண்ணால் என்னாகும், 3 × 100 300 + 15 315/100ன்னு மாறி இருந்திருக்கும். இப்போ என்னாச்சுன்னா இந்த பியோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியாது. அந்த பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு மீதி வேல்யூலாம் ஒரு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகுனா, இது எல்லாமே மேலே நியூமரேட்டருக்கு போயிருக்கும். இது எல்லாமே மேலே இருக்க 15 315 எல்லாமே டினாமினேட்டருக்கு வந்திருக்கும். இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணி போட்டால் உனக்கு கிடைக்கிறது 16,000ன்னு கிடச்சிருக்கும். இஸ் அ வேல்யூ ஆஃப் பிரின்சிபல். ஓகே, இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம எக்ஸசைஸ் 4.4 பார்ப்போம். இந்த கொஷின் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கிளாஸ் ஒர்க்கில் நீட்டாக காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.